வரும்படி அதை அவன் மேல் சுமத்தி வைத்தார்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நீங்கள் தம்முடைய அடிச்சொடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இன்னொரு வசனம் 1 யோவான் புஸ்தகத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதம் பணிகிறோம். விலையேற பெற்ற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவையின் கிரியைகளுக்காக ஆராதிக்க உதவி செய்த ஸ்தோத்திரம். சிலுவையே எங்கள் மேன்மையாக, எங்களுடைய கனமாக, எங்களுக்கு எல்லாவுமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையிலே சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் தொடர்ந்து நடக்க உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரித்து தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அடியேனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உண்மை என்று ஒரு வார்த்தை நான் பேச அறியேன், அறிக்கை செய்கிறேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் பேசுகிறோம் என்று வாக்கின்படி மோசேயின் வாயோடு இது பேசின ஆண்டவர் அடியேனை மறைத்து நீர் பேசும். அந்த யாவருக்கு நன்மை உண்டாக செய்யும். புதிதாக ரட்சிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உலகம் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை இன்றைக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். உலக சரித்திரத்திலே அது நிறைவேற்றி முடிக்கப்பட்ட ஒரு காரியம். மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். மனித வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், புதிதாக்கக்கூடிய ஒரு தேவன். இன்றைக்கும் அவரிடத்திலே வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி தம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக அநேக காரியங்களை நாடி தேடக்கூடியவனாக இருக்கிறான். அதன் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் என்று, சந்தோஷம் உண்டாகும் என்று அவன் விரும்புகிறான். நேற்றைய தினத்திலே நான் இங்கே ஊருக்கு வருவதற்காக வீட்டிலிருந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போவதற்காக ஒரு கேப், ஒரு டாக்ஸி ஒன்று ஒழுங்கு பண்ணியிருந்தேன். அதிலே ஏறி அமர்ந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டிரைவர் அங்கே பாடல்களை சத்தமாக வைத்திருந்தார். நான் சொன்னேன், எனக்கு பாடல் தேவையில்லை, நான் பாடல் கேட்பதில்லை என்று சொன்னேன். உங்களுக்கு வேண்டுமானால் மெதுவாக வைத்துக் கொள்ள என்றேன். அவர் கேட்டார், உங்களுக்கு பாட்டை பிடிக்காது? ஆமாங்க பிடிக்காது, ஆஃப் பண்ணிட்டார். எப்பயிலேருந்து இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்டார். 84வது வருஷத்துலேருந்தே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அதற்கு முன்பாக நான் பல காரியங்களுக்கு அடிமைப்பேன் சொன்னேன். சினிமானா ஒரு நாளைக்கு 3 சினிமாவுக்கு நான் போவேன். சினிமா பாட்டுக்கு அடிமையாக இருந்தேன். இப்படி எல்லாம் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அதில் எனக்கு திருப்தி இல்லை, விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை. அதை காட்டிலும் மேன்மையான சந்தோஷத்தை, திருப்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் ஆச்சரியமா கேட்டார், அப்படியாங்க அப்படின்னு. ஆனாங்க இது புதிய ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கு. அந்த டிரைவர், அவர் ஒரு முஸ்லீம் மனிதன். அவரோடு நான் பேசிக்கொண்டே வந்தேன். வீட்டை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போற வரைக்கும் அவரோடு நான் சம்பாஷித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது நான் சொன்ன காரியம் இதுதான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை தேடி, சந்தோஷத்தை தேடி அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் மனிதனை உண்டாக்கின தேவன் மெய்யான திருப்தியை, சந்தோஷத்தை அவனுக்கு வைத்திருக்கிறான். அதை அவன் அறியாமல் புரியாமல் தானாகவே அவன் தேடி கொண்டிருக்கிறான். இதை அந்த நண்பருக்கு, அந்த டிரைவருக்கு நான் சொல்லும்போது உதாரணமாக சொன்னேன். வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை, தின்பண்டத்தை நாம் செய்து வைத்திருப்போம். பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உணவு பதார்த்தத்தை வீட்டிலே நாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்போம். ஆனால் அந்த பிள்ளையை பார்க்கும்போது, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வரும்போது பள்ளிக்கூட வாசல்லே என்ன வித்து கொண்டிருப்பார்கள்? தின்பண்டங்கள். அது நல்ல தின்பண்டமா? ஈயம் வச்சுட்டு இருக்கும், கிழங்கு, இறந்த பழம் எல்லாம் வெளியே இருக்கும். ஒரு ஆயா என்ன செய்யும்? குச்சை வச்சு ஈய ஓட்டிக்கிட்டு வித்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பிள்ளையுடைய விருப்பம் எங்க போகும்? அங்கதான் போகும். அதே போலத்தான் தேவன் நமக்கு தெய்வீகமான சந்தோஷத்தை, ஆறுதலை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக, எல்லாவற்றையும் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த தேவனை விட்டு
மனிதன் தானாகவே பல காரியங்களை நாடி தேடி, இதை செய்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இங்கே போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று பல காரியங்களை செய்து தன்னை தானே கெடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஆரோக்கியம் இல்லாத அந்த உணவு பதார்த்தத்தை சாப்பிடும் போது அந்த பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? வியாதி வரும் இல்லைங்களா? இதுதான் இன்றைக்கு உலகத்திலே சந்தோஷம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது அநித்தியமான பாவ சந்தோஷம். அது மனிதனுடைய வாழ்க்கையை திருப்தி செய்ய முடியாது. அந்த மனிதனோடு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். விதமாக இன்றைக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இழப்புகள், நஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகளை மாற்றி தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் தான் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டு என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்றைக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை வேறு எங்கேயும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் அது கிடைக்கும். நாம் தியானித்த வண்ணமாக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்குரிய எல்லா காரியத்தையும் செய்து விட்டார். நம்முடைய சாபத்தை எல்லாம் அங்கே நீக்கி விட்டார். நம்முடைய எல்லா துக்கங்களுக்குரிய பரிகாரத்தை சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நமக்கு ஜீவனையும் அழியாமையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வருகிற யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், பயங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், துக்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை இருதயத்திலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே பயமும் துக்கமும் வேதனையும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலேயும் நீங்கள் ஜீவிப்பீர்களானால் இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களை கைவிட்டு விட்டிருக்கலாம். ஆனால் அன்பு நிறைந்த ஆண்டவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்து அன்போடு அழைக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. என் வாழ்க்கையில் இதை அனுபவித்ததனாலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறேன். இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதை செய்வார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இதயத்தை திறந்து கொடுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், நீர் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் சுத்திகரியும், என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லும் போது உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களோடு கூட தங்கி இருப்பார். அவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியும் என்று இதய கதவை நான் தட்டுகிறேன். பாருங்கள், வானத்தை பூமியை உண்டாக்கிற இந்த பெரிய ஆண்டவர் இதயத்தை தட்டும் போது திறந்து கொடுத்தால் உள்ளத்திலே வருகிறார். அவர் உள்ளத்திலே வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடாலும் கைவிட மாட்டார். வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும் கூட இருப்பார். இந்த உலக வாழ்க்கையிலே உதவி செய்கிறவராக, ஆதரிக்கிறவராக இருப்பார், அன்பு காட்டக்கூடியவராக இருப்பார், கிருபை செய்யக்கூடியவராக இருப்பார். அதே நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் கூட என்னென்றைக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த மோட்ச வாழ்வின் நம்பிக்கையோடு காணப்பட உதவி செய்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு இயேசுவானவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். ஆயினாலே நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். உங்கள் இதயத்தை ஆண்டுக்கு ஒப்புக் கொடுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். பெரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த நாளிலேயும் கூட இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் எருசலேமிலிருந்து கொல்கதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நேராக போகிறார். போகும்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் அங்கே வாசித்தோம். லூக்கா சுவிசேஷத்திலே வாசித்த காரியம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது சத்தமாக தெளிவாக வாசியுங்கள். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது
நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இங்கே இந்த காட்சியை பார்க்கிறோம். இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். தள்ளாடி பலவீனமுற்று பல முறை கீழே விழுகிறார். சரீரம் களைப்படைந்து சோர்ந்து போயிருக்கிறது. அதிகமான ஒரு உஷ்ணமும் வேதனையும் நிறைந்த அந்த நேரத்திலே அவர் தள்ளாடி கீழே விழுந்து சிலுவையை தூக்கி சுமக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் போது அங்கே ஒரு மனிதன், அவருடைய பேர் என்ன? சீமோன் என்ற மனிதனை அவர்கள் பிடித்து இயேசுவானுடைய தோளில் இருந்த சிலுவையை தூக்கி என்ன செய்கிறார்கள்? சீமோனுடைய தோளிலே வைக்கிறார்கள். இயேசுவானவர் இப்பொழுது அங்கே முன்னே நடந்து போகிறார். சீமோன் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்? சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அவன் மேல் அதை வைத்தார்கள். இதைதான் நம்முடைய வாழ்க்கையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து? அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்த இயேசுவானவர். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற காரியம் யோசித்து பாருங்கள். அந்த சீமோன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். எப்படி பின்பற்றுகிறான்? சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுகிறான். எவ்விதமாக பின்பற்றுகிறான்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவன் அங்கே செல்லுகிறான். நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றும்படியான ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நாம் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் தயவு வாசியுங்கள். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய சீசர்களாக, பின் செல்லக்கூடியவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவதமாக பின்பற்றும் போது நாம் அவரை போன்று இந்த உலகத்திலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே பேதுரு இந்த காரியத்தை சொல்லும் போது இவ்விதமாக 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இந்த வசனத்திலே தெளிவாக பார்க்கணும். பேதுரு என்ன சொல்கிறார்? நாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின்பற்ற வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்? ஒரு மாதிரி வேண்டும். அந்த மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். கிறிஸ்து பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மாதிரி என்று தமிழை நமக்கு இருக்கிறது. மூல வார்த்தைகளை பார்க்கும்போது அதோடைய அர்த்தம் கைபோக்ரமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகள்லாம் சேர்க்கிறோம். எல்கேஜி யூகேஜி எல்லாம் பிள்ளைங்க போகுது, 1ஆம் கிளாஸ் போகுது. எடுத்த உடனே பிள்ளைங்களுக்கு எழுத தெரியாது இல்லையா? எழுத தெரியும். ஆனா ஆவன்னா ஏபிசி எழுத தெரியாது. அந்த டீச்சர் என்ன செய்வாங்க? ஒரு நோட்ல 2 கோடோ 4 கோடோ ஒரு நோட்ல என்ன செய்வாங்க? மேல எழுதுவாங்க. ஏ எழுதுவாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் என்னது மறந்து போச்சு, பி ஃபார் பேட், சி ஃபார் கேட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரேட் மேட் கேட்னு எழுதியிருப்பாங்க. மேல என்னது கிரீன் இங்கிலேயோ அல்லது ரெட் இங்கிலேயோ எழுதியிருப்பாங்க. அந்த நோட்டு மேல எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யணும்? அந்த மிஸ் மேல எழுதியிருப்பாங்கல்ல, அதை பார்த்து என்ன செய்யணும்? அப்படியே கீழே எழுதணும். இதுதான் இந்த மாதிரி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், கைபோகிராமா. அதாவது கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ, எப்படி அவருடைய ஜீவியம் இருந்ததோ, அதை அப்படியே பார்த்து நாம் இந்த உலகத்திலே அவரை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் இங்கே பேதுரு சொல்கிறார். நமக்கு அவர் மாதிரியை என்ன செய்திருக்கிறாரு? வைத்து போனார் மாத்திரமல்ல, எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் எழுதும் போது அதனுடைய கண் எங்க போகும்? மேல போகும் இல்லைங்களா? மேல அந்த டீச்சர் எழுதுறத அப்படியே பார்க்கும்.
ஒருவேளை ஆரம்பத்தில் எழுதும் போது ஏ மாதிரி போறது என்ன செய்யும், ஒருவேளை சாஞ்சி போகலாம், வளைஞ்சு போகலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ண 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 என்ன செய்யும், நீங்களும் நானும் ஒரு நாள் அப்படித்தானே எழுதணும் இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வீட்டு பாடம் எழுதுறதுக்கு வராது. என் அக்கா, பெரிய அக்கா, அவங்க எழுதி கொடுப்பாங்க. நிறைய பேர் நம்ம பண்ணியிருப்போம். அப்போ நாள் போக 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 நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், பிராக்டிஸ் நமக்கு வந்துருது இல்லையா? தான் சொல்லுவாங்க, பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து அவர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதை நோக்கி பார்த்து அவதமாகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதைத்தான் அங்க வாஸ்தவம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான், அதாவது நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும், நாம என்ன நினைக்கிற காரியம் இருக்கும், அது அல்லாதபடி அவருக்கு விருப்பமானபடி என்னை அனுதினமும் ஒப்பு கொடுத்து என் சொந்த விருப்பம், திட்டம், தீர்மானத்தை வெறுத்து கிறிஸ்துவை போன்று வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பேதுரு அதை இன்னும் விளக்கமா என்ன சொல்றாரு, அவர் நமக்கு என்ன வச்சாரு, மாதிரியை வைத்து. பேசுவான் எங்கேயா சொல்லியிருக்காரா, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல பேச மாட்டேங்கிறீங்க. பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன நாள், வியாழன். சீசருடைய கால்களை எல்லாம் கழுவுறாரு இல்லையா? கழுவி பிடிச்சு என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு படிக்கவே இல்லையா? யோவான் சுவிசேஷத்துல, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் பாருங்க. இயேசுவானவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக சீசரோடு மேல் வீட்டறையிலே நேரத்தை செலவழிக்கும் போது என்ன செய்யறாரு பாருங்க. 14 முதல் 13ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிங்க, சத்தமா படிங்க. நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பாத்தீங்களா, இங்கேயும் அதே மாதிரி தான். அப்ப மாதிரினா என்ன அர்த்தம், அது எப்படி இருக்கும் அதே போல என்ன செய்து. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே உருவாவதில்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினாலும் கூட நமக்குள்ளாக நாம் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த மாம்சம், அந்த பழைய மனுஷனுடைய தன்மைகள், சுவாபங்கள் நமக்குள்ளே இருப்பதனாலே இந்த புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு பழைய மனுஷனுடைய அந்த சுவாபம் எப்போது என்ன செய்யும், தடையை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த பழைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை நீ என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து, தன்னை, சுயத்தை, பழைய சுவாபத்தை, பழைய விருப்பத்தை எல்லாம் வெறுத்து கிறிஸ்துவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலே இந்த நாளிலையும் கூட கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கையினுடைய சில குணாதிசயங்களை நாம் கவனிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 1 யோவானிலே நாம் வாசித்தோம் அல்லவா, 2ஆம் அதிகாரத்திலே அங்கே யோவான் என்ன சொன்னார், அவரிலே நிலைத்திருக்கிறவன் எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க பிரயாசப்படணும். அப்படியே சொல்லுது இல்லை. மத்தியானம் ஆனா நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், சாப்பாடு வாசனை வருது இல்லை, பசிச்சா சாப்பிட்டுதான் ஆகணும் இல்லையா? அது கட்டாயமான ஒரு காரியம். நாம் வளர வேண்டுமானால், பலன் கொள்ள வேண்டுமானால் கட்டாயம் என்ன செய்யணும், உணவு உட்கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஒரு அளவான சத்தியம். நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்றால், நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு கட்டாயமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் உண்டு. அது என்ன காரியம், அவர் நடந்தபடியே சொல்லுங்க, தானுங்கிறது நானும் மாத்துங்க. அவர் நடந்தபடியே, சத்தமா கேட்கவே இல்லையே, அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். அதாவது ஒரு கட்டளை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அவரை போன்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் அவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம்
29வது வசனம். யாராவது வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அங்க ஒரு ஆழமான சத்தியம். தேவன் நம்மை ரட்சித்து முன்குறித்த நோக்கம் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போன்ற சாயல், the image, the character, அவரை போன்ற தன்மையிலே நாம் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை முன்குறித்தார், ரட்சித்தார். ஆகினால இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை போன்ற தன்மையிலே நான் மாறி இருக்கிறேன்? தேவன் நம்மை ரட்சித்து சபையிலே எதற்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? எபேசிய நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது நம்மை ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து இதுபோல கூட்டி சேர்த்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? 4:11 படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஏன் சபைக்குள்ளாக கூட்டி சேர்த்தார்? கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். அதாவது கிறிஸ்துவை போன்ற ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே உருவாங்க. கிறிஸ்துவை போன்ற தன்மை, அவரை போன்ற அன்பு, அவரை போன்ற தாழ்மை, அவரை போன்று மன்னிக்கிற குணம், அவரை போன்று சாந்த குணம், அவரை போன்ற அந்த பரிசுத்தம், அவரை போன்று உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற தன்மை, அவரை போன்ற ஜெபஜீவியம், இப்படி எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவை போல நாம் வளரும்படி, மாறும்படி, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே இதை நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாய் சொல்லும் போது சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலவிலே என்ன கிடையாது? பிரகாசம் கிடையாது. முழு அந்த பௌர்ணமி தினம் என்று பார்க்கும்போது அந்த நிலவு எப்படி தெரிகிறது? பிரகாசத்தோடு. எப்படி அந்த பிரகாசம் வந்தது? அது சூரியனுக்கு நேராக இருக்கிறது. சூரியனுடைய அந்த பிரகாசம் அங்கே பிரதிபலிக்கும் போது அந்த இருள் நீங்கி அது பிரகாசிப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு மிகவும் மிகவும் என்ன செய்யும்? பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும். நாம் மகிமையின் சாயலிலே நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருப்போம். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சத்தியத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதாவது தேவன் என்ன செய்கிறார்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுதல். அதாவது மகிமையின் மேல் மகிமைன்னா தேவனுடைய அந்த குணாதிசயங்களிலே நாளுக்கு நாள் நாம் பெருகி 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 தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற காரியம். நாளுக்கு நாள் நாம் தெய்வீக காரியங்களிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக அந்த 2 காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று பார்க்கும்போது நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடி எதற்கு அடையாளம்? முகம் பார்க்கிற கண்ணாடி. வேத வசனம் தேவனுடைய கண்ணாடியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்க கூடியது. வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய பாவங்கள் குறைவுகளை தேவன் நமக்கு அங்கே வெளிப்படுத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காலையிலே நாம் சபைக்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பாக நன்றாக வஸ்திரம் தரித்து தலைவாரி கொண்டு எதற்கு முன்பாக நிற்கிறோம்? கண்ணாடி பார்க்காம யாராவது வந்தீங்களா? நான் கூட கண்ணாடி படுத்துட்டு கேட்டு வாங்கினேன். எதுக்கு? நம்முடைய தோற்றம் சரியா இருக்குதா? ஏதாவது தவறா இருந்தா, ஏதாவது இருந்தா இது பண்றோம், சரி செய்கிறோம். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை கண்ணாடியை போன்றது. நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை அது சுட்டி காட்டக்கூடியது. எதை சரி செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கக்கூடியது. யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாக அது கண்ணாடியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும்
அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். கண்ணாடி எதற்காக? நம்மை சரி செய்வதற்காக. ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தை நாம் எந்த விதமாக இருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவுபட காட்டக்கூடியது, நம்முடைய தவறை சுட்டி காட்டக்கூடியது, நம்முடைய பலவீனங்களை சுட்டி காட்டக்கூடியது. அந்த வசனம், அந்த கண்ணாடி அதை நமக்கு காண்பிக்கும் போது உடனே என்ன செய்யணும்? கண்ணாடி பார்க்காம அப்படியே பவுடரை அப்பி விட்டுறீங்க மூஞ்சில. கண்ணாடியை பார்த்த உடனே அங்கங்க எப்படி இருக்குது? திட்டு திட்டா இருக்குது. பரவாயில்லையே அப்படின்னு வந்துடுறோமா? என்ன பண்றோம்? அதை கண்ணாடியை பார்த்து என்ன பண்றோம்? சரி செய்கிறோம். நம்மை சரி செய்யும்படி ஆண்டவர் அவருடைய வேத வசனமாகிய கண்ணாடியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அந்த நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம உள்ளங்களிலே தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் என்ன? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். ஒரு பொய் சொன்ன உடனே உள்ள என்ன செய்யுது? அடிக்குதா? ஒரு தவறு செய்யும் போது மனசாட்சி பாதிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியான உணர்த்துவார். ஆகினாலே வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய, கிறிஸ்துவின் சாயலை போல மாறுவதற்கு நமக்கு தொடர்ந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் வேத வசனத்தை விட்டு நாம் வழி விலகி போகக்கூடாது. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. 119, 105 வசனத்திலே வாசிக்கிறோம். அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்தும் போது உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். அதனாலே வேத வசனத்திலிருந்து ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாகக்கூடிய சில குணாதிசயங்களை மாத்திரம் நாம் கவனித்து நாம் அங்கே கடந்து போகலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12 வாசியுங்கள். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையிலே முதன்மையானது என்னது? அன்பு. கிறிஸ்துவை போன்ற அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் பேட்ஜ் போட்டுக்கணும் அல்லது வேற எது அடையாளம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரா? தேவன் சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? அதே யோவான் சுவிசேஷம் வாசிங்க 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகம் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு சீசன், குருவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு சீசன் என்று இந்த உலகம் எப்படி அறியும்? நான் என்னுடைய அன்பின் வாழ்க்கையின் மூலமாக. கிறிஸ்துவின் அன்பு என்னை எப்படி தேடி கண்டுபிடித்து ரட்சித்து ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டதோ அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நான் இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அந்த அன்புடைய அன்பு என்றால் என்ன? அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் வேதம் சொல்லுகிற கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்கிறது? தேவன் அன்பானவர் என்பதை எப்படி நான் ருசிக்கிறேன்? அவர் சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்ததினாலே. நான் யாரு? நல்லவனா? நீதிமானா? ரோமர் 5 என்ன வாசிக்கிறோம்? நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக அங்கே மரித்ததினாலே தேவனுடைய அன்பை அவர் என்ன செய்தார்? Demonstrating the love of God. ஒரு சத்துருவாக, துரோகியாக, பாவியாக, விரோதிக்கக்கூடிய, வெறுக்கப்பட நிலையில் இருந்த போது கூட ஆண்டவர் என் மேல் என்ன செய்தார்? இந்த அன்பை தாங்க நாம வெளிப்படுத்தணும். பொதுவா நம்முடைய அன்பு என்ன செய்யுது? யாராவது ஒருத்தர் நம்ம அன்பு கூர்ந்தா என்ன செய்வோம்? அன்பு கூறும். ஒருவர் ஏதாவது நமக்கு கொடுத்தா அவங்களுக்கு பதிலுக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம்.
ஒருவர் நம்மை வெறுத்தால், பகைத்தால், தூற்றினால் நாமும் என்ன செய்கிறோம்? பதிலுக்கு அது அல்ல. எப்படி தேவன் நாம் சத்துருக்களாக இருக்கும்போது, நாம் அவரை அங்கே சிலுவையில் அறைய காரணகாரர்களாக இருக்கும் போதே அன்பு கூர்ந்தார் இல்லையா? நம்முடைய பாவங்கள் தான் அவரை நினைச்சது சிலுவையில அரைச்சு. ஆனாலும் கூட அந்த அன்பு பாருங்க, என்னை நேசிக்கிற அன்பாக இருந்தது. இன்றைக்கு நம்மளால நேசிக்க முடியுதா? அன்பு செலுத்த முடியுதா? நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க தான். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கிறோம். இன்னும் என் வாழ்க்கையிலே யாரையாவது நான் பகைத்து கொண்டிருக்கிறேனா, வெறுத்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து பார்க்கும்போது அங்கே நாம் கலாத்தியர் நிருபத்திலே விதமாக 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். 1:20 கலாத்தியர். நான் உங்களுக்கு கலாத்தியர் 1:20. மன்னிக்கவும், 2:20. சாரி, 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பாவியாகிய எனக்காக, நீசனாகிய எனக்காக, அநியாயக்காரனாகிய எனக்காக கிறிஸ்து அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அன்பு என்ன செய்யும்? பிரதிபலன் பாராது. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அன்பு கூறக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த அன்பை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே இந்த தெய்வீக அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 1 முதல் வாசியுங்கள் சில வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அநேக தாளந்துகள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மற்ற இடத்திலே கிறிஸ்துவை போல என்னால் அன்பு கூற முடியவில்லை என்றால், என்னை விரோதிக்கிறவர்களாயிருக்கலாம், எனக்கு பகையாளிகளாயிருக்கலாம், எனக்கு தீங்கு செய்வர்களாயிருக்கலாம், அவர்களை நான் நேசிக்க முடியவில்லை, அன்பு செலுத்த முடியவில்லை என்றால், என்னுடைய வரமோ தாளந்தோ, என்னுடைய தான தர்மமோ, என்னுடைய மேன்மையான காரியமோ, என் தியாகமோ தேவனுடைய பார்வையிலே எல்லாம் என்னவா இருக்குது? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைன்னா பேப்பர்ல ஒண்ணுமே இல்லைன்னா டீச்சர் எதை போடுவாங்க? என்ன போடுவாங்க? முட்டையை போடுவாங்க இல்ல, பூச்சி. தேவனுடைய பார்வையிலே நாம் பூஜ்யங்களாக இருப்போம். அதான் அங்க சொல்லுது, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்று. 16ஆம் நூற்றாண்டிலே ரோமாபுரியிலே கிறிஸ்தவர்களை அந்த தம்பி எல்லாம் உட்காருங்க, எழுப்பி போக கூடாது, வெளியே போக கூடாது. ஸ்கூல்ல இப்படிதான் போயிட்டு இருக்கீங்களா? உட்கார், பிள்ளைகளை பிடிச்சு உட்கார வைங்க. ஆகினாலே அந்த ரோமாபுரியிலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அந்த நீரோ மன்னன் அங்கே சித்திரவதை பண்ணி கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான். ஒரு தேவனுடைய மனுஷனை, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் தான், அவனையும் அபதமாக கைது செய்து அவனை அங்கே அக்கினியிலே கொளுத்தி போடும்படியாக, அதே கம்பத்திலே கட்டி வைத்து எண்ணெயை ஊற்றி விளக்கை எரிப்பது போல எரிப்பார்கள். அபதமாக எரிப்பதற்காக அவனை இழுத்து கொண்டு போகிறார்கள். ஒரு பெரிய அரங்கத்திலே ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு மனிதன் மிக வேகமாக அவனிடத்திலே ஓடி வந்தான். அவன் யார் என்றால் அவனும் ஒரு விசுவாசி தான். அவனுக்கும் இந்த மனிதனுக்கு ஏற்கனவே ஏதோ அங்கே பகைமைகளும் சச்சரவும் இருந்திருக்கிறது.
இந்த மனிதனை அங்கே கொண்டு போய் அக்கிலே எரிக்க போகிறார்கள். இரத்த சாட்சியை அவன் சாக போகிறான். இந்த மனிதன் ஓடி போய் அவனிடத்திலே சொல்றான், ஐயா, உன்னோடு நான் சண்டை போட்டு விட்டேன், உனக்கும் எனக்கும் பகைமை இருந்தது, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக மிகுந்த தாழ்மையோடு அவன் மன்றாடினான். ஆனால் அந்த மனிதனோ, போ, உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை, என்னை விட்டு தூரப்போ என்று சொல்லி வெறுத்து பகைத்து தள்ளிவிட்டு நேர எங்க போறான்? அக்னியிலே தன்னை எரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க போகிறான். யோசித்து பாருங்க, கிறிஸ்துவுக்காக தன் சரீரத்தை எரிக்க ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் தன்னுடைய சக மனிதன் செய்த தவறை அவனாலே மன்னிக்க முடியும். இன்னைக்கு நமக்கிட்ட இருக்க அந்த காரியம், கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம், ஊழியம் செய்யறோம், தியாகம் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் இன்னும் நான் யாரையாவது மன்னிக்காமல், அன்பு செலுத்தாமல், பகைத்து கொண்டு இன்னும் என் உள்ளத்திலே வைராக்கியத்தோடு இருக்கிறேனா? அப்படி இருப்பேனேயானால் என்னுடைய எந்த பிரயாசமும், என்னுடைய ஊழியமாயிருக்கலாம், தியாகமாயிருக்கலாம், அந்த மனிதனை போல கிறிஸ்துவுக்காக என்னை நான் இழக்க கூட ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே. கிறிஸ்துவனுடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு பாருங்க. எபேசியர் அதைத்தான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அப்படி அர்த்தம் என்ன? அதற்கு லிமிட்டே கிடையாதுங்க. ஆனால் அநேக நேரத்திலே நம்முடைய அன்பு என்ன செய்கிறது? தணிந்து போகிறது. நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, அநேக நேரத்திலே என்னால் அன்பு கூற முடியவில்லை, என்னால் அவர்கள் செய்த தீமையை மறக்க முடியவில்லை, எனக்கு இறங்கும். உம்மை போன்ற அன்பை எனக்குள்ளே என்ன செய்யும்? பெருக பண்ணும். நீர் எப்படி அன்பு கூர்ந்தீரோ அந்த அன்பிலே நான் நடக்கும்படி எனக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அந்த தெய்வீக அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, அதாவது வேதாகமத்தில் இங்கே சொல்லப்பட்ட அன்பு என்பது உலகத்தின் அன்பு அல்ல, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே காண்பிக்கிற அன்பு அல்ல, கணவன் மனைவி அல்லது நண்பரிடத்திலே காண்பிக்கிற அன்பு அல்ல. இது நிபந்தனை இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் பாவிகளாய், சத்துருக்களாய், துரோகிகளாய், அவருக்கு விரோதிகளாய் இருக்கும் போதே அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள். கீழே நாம் 13ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1 கொரிந்தியர் 13:4 முதல் வாசியுங்கள். அந்த அன்புடைய தன்மைகள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அதாவது அன்பினுடைய அந்த குவாலிட்டி என்னென்ன விதமெல்லாம் அதுல இருக்கும் என்று சொல்லும் போது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படித்து பார்த்தால் 15 விதமான குணாதிசயம் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்துடைய குணாதிசயம். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பைத்தான் நீங்களும் நானும் வெளிப்படுத்தி அவரை பின்பற்ற வேண்டும். அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நீடிய என்னது? சாந்தம். நீடிய சாந்தம்னா எதிர்த்து தீமைக்கு தீமை செய்யாது சாந்தம். கிறிஸ்துவனுடைய சாந்தத்தை பார்க்கிறோம் இல்லையா? முகத்துல துப்புறாங்க, காரி உமிழ்றாங்க, கண்ணை கட்டி தையல்ல கொட்டுறாங்க, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. எங்கேயாவது எதிர்த்தாரா? இல்லைங்க. நான் ஒரு முறை சென்னைக்கு போயிருக்கும் போது இது ஒரு கூட்டம். அது பிடித்த பிறகு ஒரு சகோதரி என்னோட வந்து பேசுறாங்க. அவங்க ஒரு சபையில சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த சண்டே கிளாஸ் ஒரு 4-5 டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. 4-5 டீச்சர்ஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேற்றுமைகள் ஆகினால இவங்க மேல குற்றம் சாட்டி குறை சொல்லி இவங்களை மனமடி வாக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாரும் என்ன குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க, நான் செய்யாத காரியத்தை செய்தேன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, வேதனையா இருக்குன்னாங்க. அப்பதான் அவங்க கூட பேசினேன். யாராவது உங்க முகத்துல காரி துப்புனாங்களான்னு கேட்டேன். இல்ல பிரதர்னாங்க. பாருங்க, இயேசுவானவர் ஒரு குற்றமும் செய்யல, ஆனா என்ன செஞ்சாங்க? முகத்துல காரி துப்புனாங்க, கண்ணை கட்டி தலையை குட்டியை கேவலப்படுத்தினாங்க, எவ்வளவு நிந்தனை பண்ணாங்க. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளவு பாடு நிந்தனைகள் நமக்கு இருக்கா? இல்ல. அவர் என்ன செய்தாரு? எல்லாரையும் மன்னித்தார், ஏற்று. அந்த நீடிய சாந்தம் அவங்களோட பகிர்ந்து கொண்டேன்.
அவங்க என்ன செய்தாங்கன்னா அதுக்கு பிறகு சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பி வச்சு. எதுக்காக சொல்றேன்னா, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நம்மை வெறுத்தாலும் பகைத்தாலும் நாம் பதிலுக்கு பதில் செய்யக்கூடியவர்களாய் இருக்க கூடாது. அதுதான் அந்த சாந்தம். தீமைக்கு தீமை செய்யாத காரியம். அடுத்து நான் வாசிக்கிறோம், தயவு. தயவுனா எப்பொழுதுமே இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு எப்பமாவது முடிவு இருக்கா? வேதம் என்ன சொல்லுது? உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க. ஆனா நம்ம இரக்கத்துக்கு அநேக நேரம் என்ன செய்யறோம்? இவ்வளவு பண்ணிட்டாங்க, இனிமே அவங்க பண்ணிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், பட்சமா நடக்க மாட்டேன் இல்லைங்களா? அதாவது அந்த இரக்கம், கிறிஸ்துவனுடைய இரக்கம் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு நேரத்துல தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி காயப்படுத்தி எவ்வளவு தூரம் அவருக்கு வேதனை கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு? இரக்கம் உள்ளவராகவே அந்த இரக்கத்தினால்தான் இன்றைக்கு தான் பிழைத்து இருக்கிறோம். ஆகினால் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இரக்கத்தை காமிக்கணும். அடுத்து என்ன செய்கிறோம்? அன்புக்கு பொறாமை இல்லை. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து அவங்கள பார்க்கும் போது நல்லா சிரிச்சுக்கிறோம். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? கெட்ட குணம், பொறாமை. இயேசுவானவர் எங்கேயாவது பொறாமப்பட்டாரா? எந்த இடத்துல அவர் பொறாமப்படல. ஆகினால அந்த பொறாமை குணம் நமக்குள்ள வரும்போது அது என்ன செய்யணும்? சிலுவையில அறையப்பட வேண்டும். பொறாமை குணத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்மை காட்டில மற்றவர்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளை விட அவங்க பிள்ளைகள் நல்லா படிக்கலாம், நமக்கு இல்லாத வசதி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு இல்லாத வரங்கள் தாளந்துகள் அவங்களுக்கு இருக்கலாம். ஒருபோதும் நாம் மற்றவர்கள் என்ன செய்யாது? அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது? பொறாமைப்படா. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பொறாமப்பட்டிருக்கிறாரா? இயேசுவானவரை காட்டிலும் சீசர்கள் அதிகம் பேர் என்ன பண்ணாங்க? ஆதாயம் பண்ணாங்க. பேதுரு முதல் பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000க்கு மேல. பொறாமப்பட்டாரா? இல்லை. பிரியமானவர்களே, நாம் அன்புடையவர்களாய் இருந்தால் பொறாமை குணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? புகழாது அப்படின்னு சொல்லும் போது தன்னையே மேன்மைப்படுத்தாது. எல்லா இடத்துல போனா தன்னை காமிக்கணும் அப்படின்னு அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் தன்னை காமி. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை வெளிப்படுத்த விரும்பினாரா? யாராவது தன்னை புகழ்ந்து பேசும்போது அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவாரு? கடந்து போய்விடுவார். ஒருபோதும் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்ற அந்த விருப்பம் நமக்கு இருக்கவே கூடாது. சர்ச்சைக்கு போறோமா, நாம் ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாக மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இருமாப்பா இருபாது. ப்ரௌட், அதாவது எல்லார காட்டிலும் நான் யாரு? மேலான இருக்கக்கூடாது. இருமாப்பு, பெருமை, அகந்தை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு இயேசுவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். உலகத்தை எல்லாம் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அந்த வியாழக்கிழமை சாயங்காலத்துல என்ன செய்தாரு? யோவான் 13 இடுப்புல ஒரு துணியை கட்டிக்கிட்டு என்ன பண்ணாரு? சீசருடைய கால்களை என்ன செய்யறாரு? கழுவுறது யாரு? யாருங்க? மனுஷனை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா. உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பாவியாகிய மனுஷன். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் பாருங்க. முடிவுதான் சொன்னாரு, நான் உங்களுக்கு மாதிரியை ஒருபோதும் பெருமையின் சுவாபத்துக்கு இடமே கொடுக்கிறார். பெருமையின் சுவாபம் யாருடைய சுவாபம்? பிசாசுடைய சுவாபம். அவன் சொன்னா இல்லையா, நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆகாய மண்டலத்துக்கு மேலாக என்னுடைய வீட்டை கட்டுவேன். இப்படி அவன் பெருமையா பேசினான். ஆண்டவர்களை என்ன செய்தாரு? கீழே தள்ளினார், பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அதே நேரத்திலே தன்னை தாழ்த்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பாசம் உயர்த்தப்பட்டிருக்க. தாழ்மை, மனத்தாழ்மை நாவி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஒருபோதும் பெருமைப்படவே கூடாது. பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமையின் சுவாபம் வந்துச்சுன்னா ஒன்ன தெரிஞ்சுக்கணும், இது யாருடைய சுவாபம்? பிசாசுடைய சுவாபம். பிசாசு அவன் பெருமையை தூண்டி இந்த உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கையை அழித்து போட்டான். நேபுகாத்நேச்சார் தேவனாலே அவன் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் கூட
அந்த பெரிய பாபிலோன் அந்த கோபுரத்தை அந்த பட்டணத்தை எல்லாம் கட்டி பிடித்து அரண்மனையின் மேல நின்று என்ன சொன்னான்? நான் கட்டின மகா நான் பெருமை. ஆண்டவர் என்ன செய்தாரு? கீழே தள்ளினார். பிரியமானவர்களே, எந்த விதத்திலும் பெருமைப்படவே வேண்டாம். வேதம் சொல்கிறது, பெருமை பாராட்டுகிறவன் தேவனுடைய கிருபையை குறித்து அவன் என்ன செய்யணும்? காலைல கவனிச்சோம். நான் மேன்மை பாராட்டுறேன்னா எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? சிலுவை குறித்து தாங்க. பெருமையின் தம்பி பேசாத. பெருமையின் ஆவிக்கு ஒருபோதும் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே வேண்டாம். மனத்தாழ்வு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எப்ப எல்லாம் பெருமை வருதோ தேவன் எனக்கு எதிராக இருக்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில தேவ கிருபையை இழந்து போயிடுவேன், தேவனுடைய கிருபை எனக்கு இருக்காது, தேவ தயவு எனக்கு இருக்காது, தேவ ஒத்தாச பலம் எனக்கு இருக்காது. பெருமையின் ஆவி வரும்போது பிசாசு என்னை பயன்படுத்த ஆரம்பிப்பான், நான் அழிவுக்கு நேராய் போய்விடுவேன். ஆகிய அன்பு எப்போது என்ன செய்யும்? தன்னை தாழ்மையாக வைத்துக் கொள்ளும், மற்றவருடைய உயர்வை எண்ணம், தன்னை மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து நான் அங்கே வாசிக்கும் போது அன்புடைய குணாதிசயம் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது, அதாவது அன்மேனர்லி என்று அதன் அர்த்தம். அதாவது மற்றவர்களுக்கு முன்பாக கண்ணியமாக ஞானமாக நடந்து கொள்ளும். இன்னொரு சொன்னா மற்றவர்களுக்கு இடரலை அன்பு உண்டாக்காது. உதாரணமா சர்ச்சில் கூடியிருக்கிறோம், நான் மற்றவருடைய பக்தி விருத்தியை குறித்து ஆவிக்குரிய காரியத்துடைய வளர்ச்சியை குறித்து ஒரு கரிசனையும் அன்பு உள்ளவனாக இருந்தா நான் சபையில மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் என்ன செய்ய மாட்டேன்? இடரலை கொண்டு வரவே மாட்டேன். என் நிமித்தமாக மற்றவர்கள் இடறி போக நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அன்பு பக்தி விருத்தியான காரியத்தை தான் செய்யும். ஐயோ, என் நிமித்தமா அவங்க என்ன செய்யக்கூடாது? இடறி போயிடக்கூடாது. இவங்க ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் செல்போனே நோண்டி சர்ச்சில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க வாலிப பசங்க அவங்களும் என்ன செய்வாங்க? பரவாயில்லையே, நம்ம தலைவரே இது பண்றாரு, நம்மளே பண்ணலாமே நினைப்பாங்களா இல்லையா? இப்படி சாதாரணமா அன்பு என்ன செய்யணும்னா அயோக்கியமானது, அதாவது மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கக்கூடிய காரியத்தை ஒருபோது என்ன செய்யாது? செய்யவே. ஐயோ, நான் இதை செஞ்சேன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இடறி போயிடுவாங்க. தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காது. அடுத்து வாசிக்கிறோம், தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை, அதாவது மற்றவங்க என்ன புகழணும், செல்ஃப் சீக்கிங், என்னை மேன்மையாக எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த தற்பொழிவு, நான் முக்கியமானவன், என்னை எல்லாரும் கனம் பண்ணணும். பிரான்ஸ் தேசத்துல 14ஆம் லூயி 14 அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பத்தி அவருடைய ஒரு மந்திரி என்ன சொல்லுவாருன்னா, எங்க ராஜா எப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாருன்னா தன்னை என்னவா நினைச்சுக்குவாராம்? நான் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்குவாராம். அதாவது தன்னைத்தான் எல்லாரும் பார்க்கணும், கனம் பண்ணணும், விசாரிக்கணும், முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவாராம். ஒரு பிறந்த நாள் இதுக்கு ஃபங்க்ஷன் போனான்னா அங்க என்ன நினைப்பாராம்? தனக்கு தான் பிறந்த நாள் போல தன்னை ஒரு குழந்தையா நினைச்சுக்குவாராம். அதாவது எல்லாரும் தன்னை பார்க்கணும், தன்னை விசாரிக்கணும், முக்கியப்படுத்த நினைப்பாராம். ஒரு சாவு வீட்டுக்கு போனாருன்னா என்ன நினைச்சுக்குவாராம்? தான் தான் செத்து போன மாதிரி நினைச்சுக்குவாராம். எல்லாரும் தன்னை விசாரிக்கணும், கொள்ளணும், தன்னை சுத்தி நிக்கணும். அதான் அவருடைய ஸ்பிரிட் என்னன்னா, ஆவி என்னன்னா, எங்க போனாலும் நான் தான் என்னவா இருக்கணும்? அன்பு தற்பொழிவை என்ன செய்யாது? மறைத்து கொள்ள வேண்டும், மறைத்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? தெரிய வேண்டாம். யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவன். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்தவர்களே யோவானை போல பெரியவன் யாரும் இல்லை. அந்த யோவானை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா நீர் எலியாவா? இல்ல. நீ தீர்க்கதரிசியா? இல்ல. நீர் கிறிஸ்துவா? இல்ல. பின்ன நீங்க யாரையா? அப்ப என்ன சொன்னாரு? நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். அர்த்தம் என்ன? நான் வெறும் என்னதுதான்? வாய்ஸ் தான். எனக்கு என்ன கிடையாது? உருவமும் வடிவமும் ஸ்தானமும் கிடையாது. மறைத்து கொள்ளக்கூடிய காரியம். சத்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, உண்மையான கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருப்போமேயானால் நாம் இவ்விதமாக அங்கே தற்பொழிவை நாடாதவர்களாக, அதாவது மற்றவருடைய மேன்மையை நாடக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனேன்,
யாருமே என்ன செய்யல, விசாரிக்கல, என்ன கண்டுகள்ல, என்ன கை கொடுக்கல, எனக்கு பிரைஸ் தாள் போடல. எதிர்பார்க்காதீங்க. வேதம் சொல்லுது, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்க. மற்றவங்க உங்களை விஷ் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது பண்ணுங்க. சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஒரு எதிர்மறையா நினைக்கும் போது சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? துக்கத்தோட போவீங்க. அதாவது அந்த சுயம் என்ன செய்யும்னா, பாரு உன்னை யாருமே நேசிக்கல, விசாரிக்கல, என்னன்னு கேட்கல. அப்போ உனக்குள்ள அந்த மனமிடிவை கொண்டு வந்து உன்னை துக்கத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். நம்மளே மறந்துடணுங்க. நான் 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 என்ற அந்த ஜீவியம் இருக்கும் வரைக்கும் நாம் மற்றவர்களை நேசிக்கவே முடியாது. கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது தன்னையே வெறுத்தவராக, இழந்தவராக அவர் இருந்தார். அந்த வாழ்க்கை தான் உங்களையும் என்னையும் அன்பு கூறும்படி செய்தது. தொடர்ந்து அங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? சினமடையாது. சினம்னு சொன்னா கோபம் மாத்திரமல்ல, நாட் குவிக் டெம்பர். எடுத்ததுக்கெல்லாம் சிடுசிடுப்பு. எப்ப ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒண்ணு என்ன வந்துடும்? கோபம், எரிச்சல், பட்டப்பட்ட ஒரு அன்பே இருக்காது. மேலை நாட்டிலே ஒரு தேவ மனிதன் ரட்சிக்கப்பட்டவர் ஒரு பெரிய கம்பெனியிலே அவர் மேனேஜிங் டைரக்டர், எம்டியா இருந்தார். அவர் விடுமுறை நாட்கள், இப்போ இந்த குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே சொல்றோம்னா அவர் என்ன செய்வார்னா ஊழியம் செய்வார். என்ன ஊழியம்னா, ரேடியோவில் காஸ்பல் பிரீச் பண்ணுவார். ரேடியோவில், வானொலியில சுவிசேஷம் அறிவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி, ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்பலை குறித்து, மோட்ச வாழ்வை குறித்து எல்லாம் அழகா சுவிசேஷம் அறிவிப்பார். 3 நாள் லீவு முடிஞ்ச பிறகு திங்கட்கிழமை எங்க போவாரு? ஆபீஸ் போவார். அவரோட வேலை செய்யக்கூடிய அவருடைய செக்ரட்டரி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, லீவு நாளெல்லாம் ரேடியோவில் என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், அன்பா இருக்கிறார், மோட்சத்துக்கு வா, மோட்சத்துக்கு வான்னு பரலோகத்தின் கதவை திறந்து வச்சுட்டு கூப்பிட்டே இருப்பார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆபீஸ்ல எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு நரகத்துக்கு தள்ளுவாரு. அது அர்த்தம் என்ன? ஒரு அன்பான வார்த்தையாட்டையும் பேச, எல்லாட்டையும் கோபம், சிடுசிடுப்பு, எடுத்து பையில தூக்கி போடுறது, இப்படியே ஒரு அன்பற்ற கிரியை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு சிடு தன்மை இல்லாதபடி கிறிஸ்து எவ்விதமாய் நம்மை நேசிக்கிறாரோ அவ்விதமாய் இருக்க வேண்டும். எங்கேயாவது வேதாந்தத்துல கிறிஸ்து தாண்ட வந்தெல்லாம் கோவப்பட்டு சிடு திட்டி அனுப்பினாங்க இருக்குதா? எங்கேயாவது தன்னிடத்துல வந்து எல்லாரும் என்ன செய்தார்? அவரு ஏற்றுக்கொண்டு, அவருக்கு சாப்பிட கூட என்ன இல்லாம இருந்துச்சு, நேரம் இல்லை, தூங்க கூட நேரம் இல்லை. ஆகினாலே அன்பு என்ன செய்யும்னா, தன்னலமற்ற ஒரு நிலைமையிலே அங்கே காணப்பட வேண்டும். தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? தீங்கு நினையாது. தீங்கு நினையாது அர்த்தம் தெரியுமா? தீங்கு நினையாதுன்னா சொல்லுங்க. துரோகம் செய்யாதா? சரி, தீங்கு நினையாது என்ன அர்த்தம்னா, யாரோ உங்களுக்கு ஒரு தீமையை பல வருஷத்துக்கு முன்பாக செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கும் அவங்க செய்த அந்த தீமைய, நஷ்டத்தை, பேசிய வார்த்தைய நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சுட்டே இருப்போம்? வச்சுக்கிட்டே இருப்போம். அவன் அன்னைக்கு சொன்னான், 10 வருஷம் முன்னால சொன்னதை இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், பந்தியில பங்கு பெறுகிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த தீமையை இன்னைக்கும் நாம் மனசுக்குள்ளே, இதயத்திலே வச்சிருந்தேன்னா நான் யார்? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாத ஒரு மனிதர். இயேசுவானவர் எப்பமாவது நம்முடைய பாவத்தை தீங்க நினைவு கூறாரா? என்ன சொல்றாரு? அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். எபிரேயர் நிருபத்துல பாத்தீங்கன்னா இவ்விதமாக இயேசுவானவர் எவ்விதமாக அவருடைய சுவாபம், தன்மை இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். பாவங்களையும் அநியாயங்களையும் மன்னித்து இனி என்ன செய்ய மாட்டேன்? நினைக்க மாட்டேன். வேதவசனம் வாசிக்கிறோம் இல்லையா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை என்ன செய்தாரு? நம்மை விட்டு விலக்கி விட்டார். பாவத்தை சமுத்திரத்தின்
ஆழத்திலே போட்டு விட்டார். மேகத்தை போல நம்முடைய பாவத்தை அகற்றி விட்டார். முதுகு பின்னால. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? முதுகு பின்னால போட மாட்டோம். எப்போவும் நம்முடைய இதயத்திலே இல்லைங்க. கிறிஸ்து எவ்விதமாக நம்மை தீங்கு நினையாதவராக அன்பு கூர்ந்தாரோ அவ்விதமாக நாமும் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே அது நமக்கு அவசியம். பழைய கதையே சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை ரொம்ப முத்தி போய் பஞ்சாயத்து இப்ப யார்கிட்ட வரும்? 2 பேரும் விசுவாசி. பஞ்சாயத்து யார்கிட்ட வரும்? கரெக்டா சொல்றீங்க. ஊழியக்கார்ட்ட பஞ்சாயத்து வருது. மனைவி குற்றம் சாட்டுறாங்க, கணவனும் குற்றம் சாட்டுறாங்க. கணவன் சொல்றாரு, என் மனைவி இருக்க அளவு மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஹிஸ்டாரிக்கலா சண்டை போடுறாங்க. அதாவது வரலாற்று பூர்வமா சண்டை போடுறோம். என்னங்க ஹிஸ்டாரிக்கலா சண்டை? என்ன வரலாற்று பூர்வமா சண்டை? 1923 எங்க அம்மா வீட்டுக்கு போனீங்களா? ஜனவரி மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு நீங்க இப்படி பேசுனீங்க, இப்படி நடத்தினீங்க. திரும்ப வரும்போது ட்ரெயின்ல வரும்போது மத்தியானம் 2 மணி இருக்கும், அரக்கோணம் ஸ்டேஷன்ல இப்படி பேசுனீங்க. எல்லாம் ஹிஸ்டாரிக்கலா புள்ளி விவரமா என்ன செய்வாங்களா? சொல்லி 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 சண்டை போடுவாங்க. இப்படி எல்லாம். அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த காரியத்தை சிஸ்டர்ஸ் கோவிச்சுக்காதீங்க, நடந்ததை சொல்றேன். அதாவது எதுக்குன்னா, ஒரு கணவன் சொன்ன ஒரு காரியத்தை, நடத்திய காரியத்தை மனைவியால என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, மறக்க முடியல. அதுல கணவனும் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? அன்பு தீங்கை, தவறை, குறையை என்ன செய்யாது? நினைத்து கொண்டே இருக்காது. கிறிஸ்து அபதமாய் நினைத்திருப்பாரானால் இன்னைக்கு நீங்கள் நான் இப்படி உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. கேட்கணும், ஆண்டவரே உண்மை போல தீங்கு நினையாத, தீங்கை நினைத்து கொண்டு அதற்கு பதில் செய்யக்கூடிய அந்த காரியத்தை எனக்கு ஆண்டவரே என்னை விட்டு அகற்றி போடும். உண்மை போல அன்பு கூறக்கூடிய இதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். அடுத்து நான் வாசிக்கிறோம், படிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அது அர்த்தம் என்ன? அநியாயம்னா ஏதோ ஒரு காரியம் மற்றவர்களுக்கு தவறா நடந்து போச்சு, ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்டெல்லாம் கரண்ட் இருக்குது, பக்கத்து வீட்டு ஏத்த வீட்டுல நம்ம சண்டை போடுவாங்களே, அங்க வீட்டு என்ன ஆகி போச்சு? கரண்ட் சுத்தமா போச்சு. ஒண்ணு விட என்ன வரும்? அப்பா நம்ம வீட்டுல கரண்ட் இருக்கு, அவங்க வீட்டுல கரண்ட் போனது நமக்கு எப்படி இருக்குது? அதான் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறது. யாராவது ஒருவர் தவறான காரியத்துல சிக்கி கொண்டாங்கன்னா அவங்க மேல ஐயோ அப்படி ஆயிடுச்சா? இல்லைங்க. அநியாயமாக தவறான காய் நடக்கும்போது வருத்தப்பட வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்பு மற்றவர்களுக்கு நஷ்டம், வேதனை வரும்போது அதுல என்ன செய்யாது? சந்தோஷப்படவே படாது. இன்னைக்கு அந்த குணம் நமக்கு இருக்கா? அடுத்து நான் வாசிக்கிறோம். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில், அதாவது தெய்வீக காரியங்கள்ல சந்தோஷப்படும். தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் செய்வதில் அது சந்தோஷப்படும். அப்புறமா சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். அதாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட தவறையும், எப்படிப்பட்ட அநியாயத்தையும் பதிலுக்கு பதில் செய்யாதபடி அது தாங்கும். கிறிஸ்து தாங்கினாலா இல்லையா? பாடுபடும் போது என்ன செய்யல? ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்யல? பதில் பேசவே. நம்ம அநேக நேரத்தை என்ன பண்றோம்? தீமைகளை சந்திக்கும் போது எதிர்க்கிறோம், சபிக்கிறோம், கோபிக்கிறோம், பதிலுக்கு பதில் செய்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும். அடுத்து என்ன செய்யுது? சகலத்தையும் விசுவாசிக்கும். அதாவது சகலத்தை விசுவாசிக்கும் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கை நடந்தாலும் என் தேவன் என்னை நடத்த வல்லவர், ஆதரிக்கிற வல்லவர் என்று தேவன் பேரிலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அது அங்கே பொறுமையோடு அங்கே காணப்படும். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறவே மாட்டான். யார் எனக்கு எந்த தீமை செய்தாலும், எப்படிப்பட்ட நஷ்டத்தை கொடுத்தாலும், என் தேவன் என்னுடைய பட்சமாய் இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை அன்பு செலுத்துகிறவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அது அங்கே சகலத்தையும் சகிக்கிற, தாங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நான் வாசிக்கிறோம். சகலத்தையும் நம்பும். சந்தேக பார்வையோட இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன இருக்கும்? சந்தேகமாகவே இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம மேல சந்தேகப்பட்டிருந்தாருன்னா நம்ம ரட்சித்திருப்பாரா? இவன் ரட்சித்தா இவன் நிற்பானா, நிற்க மாட்டானா, பின்மாற்றம் அடைவானா, பாவம் செய்வானா, உண்மையா இருப்பானா, அப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ரட்சித்தாரா?
ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு நேரத்துல நம்ம தவறி போயிருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பு என்ன செய்கிறது என்றால், நாம் எத்தனை முறை தவறி போனாலும் நம்ம அதை என்ன செய்யறது, தாங்குகிற நம்புகிற அன்பா இருக்கிறது. அது என்ன வாசிக்கிறோம்? சகலத்தையும் சகிக்கும். சகிக்கும். அது சகிக்கும் என்பது இட் இஸ் எ மிலிட்டரி வேர்ட். ஒரு ராணுவத்துல ஒரு ராணுவ வீரன் அவன் பணிக்கு சேரும் போது அவன் காற்று, புயல், பனி, மழை எல்லாத்தையும் என்ன ஆகணும், சகிச்சுதான் ஆகணும். நம்ம எல்லாம் இங்க சந்தோஷமா இருக்கிறோம். எல்லைகள்ல, காஷ்மீர் பகுதிகளில், அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த குளிர், மைனஸுக்கும் கீழான குளிர்லையும் எல்லை பகுதிகளில் ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க, பாதுகாத்து அந்த டியூட்டியில் நிக்கிறாங்க. அதான் சகித்தல். எந்த பாடு, கஷ்டம், தீங்கு என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் நான் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தியே வாழ்வேன். இதுதான் அன்பு. அதனாலே பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே முதன்மையாக இருக்க வேண்டியது என்னது? அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? எவ்வளவு நேரத்துல நம்ம அன்பை நாம் இழந்து விடுகிறோம். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். டோனாவூர் என்று சொல்லக்கூடிய பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஏமி கார்மிகேல் என்ற அம்மையார் ஊழியம் செய்து அநேக ஆயிரம் பிள்ளைகளை அங்கே வளர்த்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தினார். இன்றைக்கு அந்த இயக்கம் இருக்குது. அவங்க இப்படி சொல்லுவாங்க, அதாவது ஒரு டம்ளர் இருக்குது, இந்த டம்ளர் நிறைய பால் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா பால் இருக்குது. இந்த டம்ளர் நிறைய இருக்கிற பாலை நான் வேகமா குத்துறேன், ஆட்டுறேன், உதைக்கிறேன், எல்லாம் செய்யறேன். அப்படி பண்ணும்போது இந்த டம்ளர்ல இருந்து வெளியே வர்றது என்னதான் வரும்? பால் தான் வரும். ஒரு சொட்டு விஷம் கூட அதுல இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போமையானால் எவ்வளவு நமக்கு அழுத்தங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் உபத்திரவங்களையும் மற்றவர்கள் கொடுத்தாலும் நம்முடைய இதயமாகிய பாத்திரத்திலிருந்து வெளியே வர வேண்டியது எதுதான் வரணும்? அன்புதான் வரும். கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? எவ்வளவு குறைவுபட்டிருக்கும் இல்லையா? ஆனால் தேவன் நம்முடைய குறைவை என்ன செய்வாரு? நிறைவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அதனால இன்றைக்கு நாம் இதோட பிடிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒரு தீர்மானம். அந்த சிரேனே ஊரனாகிய சீமோன் அவன் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுழலை பின்பற்றி கொண்டு அன்றைக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்? நடந்தான். அவனுடைய அழைப்பு என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து என்று சொன்னால் தன்னுடைய சொந்த நீதி, சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. பேதுரு என்ன சொல்கிறார்? அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அதனால ஆண்டவரே, உம்மை போல அன்பின் வாழ்க்கையை நாம் பின்பற்ற உதவி செய்யும். மற்றவர்கள் என்னை வெறுக்கலாம், உபத்திரவப்படுத்தலாம், எனக்கு தீமை செய்யலாம். அன்பு ஒருபோது என்ன செய்யாது? யாரையும் என்ன செய்யாது? நியாயம் தீர்க்காது. பாவத்திலே ஈடுபட்டு அந்த ஸ்திரியை கொண்டு வராங்க, எல்லாம் சொல்றாங்க. இந்த ஸ்திரியை மோசேயுடைய பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? மௌனமா இருக்கிறீங்க. விட்டா எம்எல்ஏ கல்லூரி போடுறீங்க, என்ன பதில் முடிக்கலன்னு கல்லறியை சொல்றாங்க. ஆண்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறி. யாராவது இருந்தாங்களா அந்த கூட்டத்துல? பாவம் இல்லாதவர் யாரு? அவர்தான் பாவம் இல்லாதவர். அவரே கல்லறியல இல்லைங்களா? தேவனே ஒருவனை நியாயம் தீர்த்து கல்லறியாத பட்சத்திலே நீங்களும் நானும் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்கவே தீர்க்காதீங்க. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டுக் கொடுங்கள், அன்பு செலுத்துங்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய சுவாபமும் அவருடைய தன்மை. பேதுரு அதைத்தான் சொல்றாரு. 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவத்தை என்ன செய்யும்? மூடும். மற்றவங்களுடைய தவறுகளை வெளியே சொல்லிட்டு அலையாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல பார்த்தா யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு செய்யாச்சுன்னா யூடியூப் அது இதெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க? பிசினஸ் மாதிரி போட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. யாரையும் நியாயம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டு நம்மகிட்ட என்ன செய்யல, கொடுக்கல. யாரையாவது பற்றி ஒரு தவறான காரியத்தை உங்க காதுல கேட்டீங்கன்னா உடனே என்ன செய்யுங்க? அதை 10 பேருக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த காரியத்தை உங்களுக்குள்ளே வச்சு, ஆண்டவரே இப்படி கேள்விப்படுகிறேன், நீர் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும், இரக்கம் செய்யும். ஜெபியுங்க. காரியங்களை தூற்றி கொண்டிருப்பது, வெளிப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. வேதாமத்திலே பார்க்கிறோம். நோவா
தகப்பன் குடித்து விட்டு வஸ்திரம் விலகி கிடக்கிறான். அவனுடைய பிள்ளைகள்ல ஒருவனாகிய அந்த யாரு காம் அதை பார்த்து என்ன செய்யறான்? எல்லார்ட்ட போய் என்ன சொல்றான்? சேம் ஏப்பத்துட்டு சொல்றான். ஆனா சேம் யாப்பேத்து என்ன பண்ணாங்க? ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து தகப்பன் அவங்க அந்த நிர்மாணத்தை பார்க்காதபடி மூடினாங்க. இதுதாங்க நம்ம செய்யணும். தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அலையாதீங்க. ஒரு காரியங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், பெரியோரா இருக்கலாம், குடும்பத்தினரா இருக்கலாம், தவறை போனால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தவறுகளை வெளியே சொல்லி தூற்றி கொண்டிருக்க வேண்டாம். குற்றம் சாட்டுகிற வேலை யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதனால அன்பு திரளான பாவத்தை, நம்ம செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியாத ரகசிய பாவம் எல்லாத்தையும் கிறிஸ்து என்ன செய்யறாரு? இன்னைக்கு வெளிப்படுத்துறாரா? இல்லைங்க. அன்பு யாரையும் நியாயத்திருக்க வேண்டாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த அன்பை எனக்கு தாரும். என் வார்த்தையிலே நான் நியாயந்திருக்க வேண்டாம், என் சிந்தையிலே நியாயந்திருக்க வேண்டாம், மனதிலே நியாயந்திருக்க வேண்டாம். உம்மை போல நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நான் அநேக நேரத்தில் இந்த அன்புல குறைந்து போயிட்டேன் ஐயா. அன்பு காட்ட முடியாம போறேன். அநேகத்தை என்னையே அன்பு செலுத்துறேன். என்ன மற்றவங்க நேசிக்கணும், கனம் பண்ணணும், என்ன உயர்வா எண்ணுகிறேன். ஆண்டவரே, இதுல இருந்தா எனக்கு விடுதலையை தாங்க. உம்மை போன்ற அன்பு, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தீரே, எல்லாவற்றையும் இந்த அன்பு சகித்ததே, அந்த அன்பை எனக்கு தாங்க. மற்றவருடைய தவறுகளை மன்னிக்க, மூட, மறக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை வெளிப்படுத்தாதபடி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பை என்னுடைய குடும்பத்தில, சபையில, உடன் பிறந்தார் மத்தியில, என்னுடைய பெற்றோர், பிள்ளைகள், இணைய பந்துக்கள், வேலை ஸ்தலத்துல காண்பிக்க இந்த அன்பை எனக்குள்ளே ஆண்டவரே பெருக செய்யும் ஐயா. முழங்கால் படிவிடுவோம். ஒரு சிறிய ஜெபத்தை மனசுல நம்ம ஜெபம் பண்ணுவோம். இங்கிருந்து போகும்போது, ஆண்டவரே, இந்த அன்பினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்ற ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து போவோம். ஒரு நிமிடம் மௌனமாக நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதம் பண்ணுகிறோம். நாங்கள் பின்பற்றும்படியான அடிச்சுவடுகளை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா நோக்கி போகும்போது அந்த சீமோன் அதை சுமந்து கொண்டு உண்மை பின்பற்றினார். நாங்களும் கூட ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தி எங்களை ஏற்றுக்கொண்ட உம்மை பின்பற்றக்கூடியவளாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய. அன்பை குறித்து நாங்கள் கவனித்தோம். கிறிஸ்துவனுடைய அன்பு நீளம், ஆழம், அகலம் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த அன்பை குறித்து பார்த்தோம். இந்த அன்பை நிமித்தமாகவே இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த அன்பை பெற்றுக்கொண்ட அனுபவிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலையும் கூட இந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உதவி செய்யும். இந்த அன்பை நான் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் இருக்க உதவி செய்யும். நீங்கள் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்னுடைய சீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அன்பே எங்களுடைய சீசத்துவ வாழ்க்கையின் அடையாளமாயிருக்கிறது. இந்த அன்பிலே நாங்கள் குறையாதபடி எங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களிலே நாங்கள் அன்பை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டுமோ உதவி செய்யும். யாரையாவது இன்னும் மன்னிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல், கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள், அதே நேரத்திலே பெருமை, தற்பொழிவு, அகம்பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் எங்களை மன்னியும். உம்மை போன்ற அந்த அன்பை வெளிப்படுத்தி வாழ உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை முத்திரையிடும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். இது மட்டுமாக தேவன்